welcome to our channel Sara Creations. This is V Sahasra and this is my party Sarnalata Shiraman. Namaskaram. Welcome to the 10th episode of Party in Paytm series 2. இன்னைக்கு பாட்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை சொல்றேன்னு என்னை ஏற்றி விட்டு வந்தாங்க. என்ன கதை? இன்னைக்கு ஃபன்னி ஸ்டோரி சொல்ல போறேன். அதாவது ஒரே மாதிரி இல்லாத தன்னம்பிக்கையோட இருக்கணும், மிராக்கல், குரு சிஷ்யன் அப்படி இப்படி சொல்ல ஒரு ஜாலியான ஸ்டோரி சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தானா. அந்த ராஜா அவனுக்கு காது கழுத மாதிரி இருக்குமா. கழுத மாதிரினா சில பேருக்கெல்லாம் ரேபிட் மாதிரி இருக்கும், ரெய்ஸ்டா இருக்கும். சில பேருக்கு யானை காது இருக்கும், அப்படி அகலமா முறம் மாதிரி இருக்கும். இந்த ராஜாக்கு கழுத மாதிரியே டாங்கிக்கு இயர்ஸ் பார்த்திருக்கியா, ரெய்ஸ்டா இப்படி இருக்கும், அது மாதிரி இருக்குமா. இவன் யார்கிட்டயுமே சொல்லியா. ராஜா எப்பவுமே டர்பன் கட்டிகிட்டே இருப்பானா. கட்டினே இருந்தாக்கா எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா, எப்பவுமே டர்பன் இல்லாம ராஜா இருக்கிறதே இல்லையே, படுத்துக்கச்சே கூட ராஜா டர்பனோடயே இருக்காரு அப்படின்னு. எப்படி இருந்தாலும் அவருக்குன்னு சொல்லிட்டு பார்பர் வருவார்ல, அவள் அந்த ராஜாக்கெல்லாம் அவளுடைய அரண்மனையிலேயே தான் ஹேர் கட் பண்ணுவான். அப்போ அந்த பார்பர் அரண்மனைக்கு வந்தாள். அப்போ டர்பன் கட்டினாள் அப்படின்னு. ஏன்னா ராஜா காது ரெய்ஸ்டா இருந்துதான். ஐயோ ஏய் என்ன சிரிக்கிற? இல்ல இல்ல ராஜா, இல்ல மகாராஜா அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே தப்பா, என் காது கழுத காது மாதிரி இருக்குன்னு யார்கிட்ட என்ன சொன்னா, உன்னை நாடு கடத்திடுவேன். அப்புறம் உன்னுடைய ஃபேமிலி விட்டுட்டு நீ தனியா தான் இருக்கணும். ஐயோ மகாராஜா, நான் யார் கையிலயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா ஹேர் கட் பண்ணிட்டு போவானா. இவனுக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் ஆச்சு. ஒரு ஸ்லோவா சாரோவாயிட்டான். வரும்போதெல்லாம் பயமா இருக்குமா, ஐயோ யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது சொன்னாக்கா நம்மள இந்த நாடை விட்டே கடத்திடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருப்பாங்க. பயந்து சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் பாதராத்தி ஏந்திருவானா. ஐயோ ராஜா காது கழுத காது யாருக்கா சொல்லிடுவோமா அப்படின்னு ஏந்திருவானா. அப்படியே பண்ண இன்டேக்கும் குறைஞ்சிட்டு அப்படியே சோர்வானவன்னு அப்படியே வயிறு பெருசாயிடுதான். உன்னை அவ வைஃப் சொன்னாலாம், நீங்க எப்பவுமே துருன்னு இருப்பாங்களே, நீங்க ஏன் இப்பெல்லாம் சாப்பிட்றதும் இல்லை, தனியா உட்கார்ந்து இருக்குங்கோ, யாரோடையும் பேசுறதே இல்லை. ஐயோ என்ன ஒண்ணு கேட்காது அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு, அப்பெல்லாம் டாக்டர் கிடையாது, நாடி ஜோசியம் தான். அதாவது இப்படி நாடி பாப்பா, பல்ஸ் பார்த்தே அவளுக்கு என்ன உடம்புன்னு சொல்லிடுவான். உடனே இருங்கோ, நான் நாட்டு வைத்தியர் ஆயிஷன் வரேன், அவர் சொல்லுவார், இல்லடி என்ன விட்டுடுறி, எனக்கு ஒண்ணும் இல்லடி அப்படின்னு. பின்னையே இப்படி இருக்காங்க, ஏன் சாப்பிட மாட்டேன்னு, ஏன் பேச மாட்டேன்னு, வயிறு என்னமோ உப்பின்ண்டே வருது அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாடி வைத்தியர் வந்தாராம். இவர் எதையோ மறைக்கிறார். அதனாலதான் இவருக்கு பசி இல்லை, தூக்கம் இல்லை, வயிறு உப்பிட்டே வருது. ரகசியம் உள்ள வைக்க வயிறு உப்புது அப்படின்னு. இல்லன்னு இந்த இல்ல சொல்றதுலே தெரிஞ்சு நீங்க ஏதோ மறைக்கிறீங்க. நானும் வைத்தியர், என்கிட்ட நீங்க மறைக்க முடியாது அப்படின்னு. ஒண்ணு பண்ணுங்க, அந்த ரகசியத்தை யாருக்கும் எந்த மனிதர்கள்கிட்டயும் சொல்ல முடியலன்னா காட்டுக்கு போங்க. காட்டுக்கு போய் ஒரு மரத்துல 3 தடவை சொல்லிட்டு வாங்கோ, உங்களுக்கு இந்த வயிறு வீக்கம் எல்லாம் குறைஞ்சிடும், இந்த ரகசியமும் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொன்னாராம். சரின்னு சொன்ன இந்த ஐடியா பெட்டரா தோணித்தான் அவருக்கு. ஏன்னா முடியல, மண்டை கொடையல். உடனே காட்டுக்கு போனாராம். காட்டுக்கு போயிட்டேன்னு எந்த மரத்துல சொல்லலாம், இந்த மரத்துக்கு சொல்லாமா, அந்த மரத்துக்கு சொல்லாமா, அப்படியே நடந்து போயிட்டேன். ஒரு பெரிய ஒசரமா பியூட்டிஃபுல் டீக்கு மரம் இருந்துதான். அந்த மரத்தை பார்த்துட்டு காது, ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காது அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை சொல்லிட்டு, அப்பா யாருக்குமே தெரியாதுப்பா நம்ம சொன்னது, காட்டுல யாரும் இல்லை அப்படின்னு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோன்னா அப்படியே ரிலாக்ஸ்டா தூங்கிட்டாராம். தூங்க ரிலாக்ஸ் ஆக வித்தின் 1 வீக் வயிறெல்லாம் குறைஞ்சி போச்சான், நிம்மதியாச்சான். அவரும் பார்பர் வேலை ராஜாக்கு போய் பண்ணின்னு வந்தாராம். ஒரு மாசம் ஆச்சான். அப்ப என்ன பண்ணானா, அந்த அப்பெல்லாம் என்ன பண்ணுவா, ராஜாக்கு பிறந்த நாள் வருது. பிறந்த நாள் வந்தாக்கா அவ தண்டோரா போடுவா, முரசு, கொட்டு முரசு இல்ல, அந்த முரசு
எல்லாம் வீதி ஃபுல்லா சொல்லுவோம் நாட்டு மக்களுக்கு நற்செய்தி, மகாராஜாவுக்கு பிறந்த நாள் ஆகையினால் எல்லாருக்கும் சாப்பாடு வழங்கப்படும், இலவசமாக வழங்கப்படும். அதனால யாரும் சமைக்க வேண்டாம், துணி வாங்கிக்கலாம். வீட்டுல இருக்கிற மகளிரும் சரி, ஆண்களும் சரி, குழந்தைகளும் சரி துணிகள் வாங்கிட்டு நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தண்டோரா போடுறதுக்கு முரசு வேணும் அப்படின்னு எல்லா இடத்துக்கும் போனா அந்த பர்டிகுலர் மரம் இல்ல, யாரு ராஜா காது கேட்டுக்காது சொன்னாங்க, அந்த மரம் தான் சூட்டபிள் மரமா தெரிஞ்சுதான் அந்த முரசு பண்றதுக்கு. உடனே என்ன பண்ணான்னா அதை பண்றவன் அந்த மரத்தை வெட்டிட்டு முரசு 10 முரசு, ஏன்னா அந்தந்த டைரக்ஷன்ல போனோம்ல, போனோன்னு எல்லாம் பண்ணோன்னு ராஜா காது கழுத அந்த முரசு அந்த மரத்துல பண்ணதுனால அதுல அது இன்ஃபுளுயன்ஸ் ஆயிடுச்சு. ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காது பண்ண 10 முரசுலயும் டிஃபரெண்ட் பிளேசஸ்லயும் அதே கேட்ட உடனே எல்லாரும் ராஜா பிறந்தனால மறந்துட்டாலாம், ராஜா காது கழுத காது காமெடி அப்படின்னு என்ன பண்ணா இது ராஜாக்கு எட்டிடுதுன்னா அவனுக்கு தெரிய வந்ததுன்னு இந்த ரகசியம் அந்த பார்பருக்கு மட்டும்தானே தெரியும். அவனை கூப்பிட்டு வாங்க, இங்க அவனை ஒரு வார்த்தை கேட்கணும், அவனை நாடு கடத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே எப்பவுமே ராஜா ஏசியா இருந்தா கூட மந்திரி தான் ஆலோசனை சொல்லுவான். அதனால மந்திரி சொன்னாரா, இல்ல ராஜா நீங்க அப்படி சொல்லக்கூடாது, இது இயற்கையா உங்களுக்கு வந்திருக்கு, அவனு நீங்க தண்டனை கொடுக்கறதுனால இது போயிட போறது இல்ல, நீங்க அந்த ரகசியமா வச்சுக்கோன்னு சொன்னதே தப்பு. அதனால ஒரு மகாராஜா மன்னிக்கணுமே தவிர நீங்க ஒரு குற்றம் செய்யக்கூடாது. இதுல நீங்க தான் தப்பே தவிர அவர் தப்பு கிடையாது. அதனால நீங்க அவனை தண்டிக்க கூடாது அப்படின்னு பயந்துட்டே வந்தான, நாடு கடத்த போறேன். உடனே என்ன சொன்னாரா ராஜா, அந்த பார்பர் என்ன மன்னிச்சுக்கோ, உன்னை நான் இவ்வளவு நாள் துன்புறுத்திட்டேன், என்னுடைய பதவியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல உன்னை நான் துன்புறுத்திட்டேன், நீ என்ன மன்னிச்சுக்கோ, உனக்கு எந்த வசதிகள் வேணுமோ நான் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. ராஜா காது கழுத காது நல்லா இருக்குதா? அதாவது ரகசியத்தை மட்டும் நம்ம அப்படியே வச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ, அது அப்படியே நம்மள ஆழ் மனசுல போயிட்டு நம்மள உருக்கொலைய வச்சிடும். இப்போ இந்த கதையில இருந்து உனக்கு என்ன தெரியுது, உன்னுடைய வியூல சொல்லு. இது ஃபன் ஸ்டோரி. அதாவது இயற்கையா இருக்கிறத நம்மளால மறைக்க முடியாது. வெரி குட். செகண்ட் நம்ம அவசரத்துல நிறைய தேவையில்லாத முடிவுகளை எடுக்கிறத விட டைம் எடுத்துக்கிட்டு நல்ல டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு மந்திரி மூலமா தெரிஞ்சு. So thank you, please like, share and subscribe. Bye.